ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொண்டை பகுதி பெருசா இருந்தா அந்த பழமும் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. கொண்டை பகுதி சின்னதா இருந்தா தான் பழம் பெருசா இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும்தான் பெரிய கொண்டை வச்சுட்டு பெரிய பழமா இருக்கும். மற்றபடி எல்லாமே சின்ன கொண்டையா இருந்தா தான் பெரிய பழமா இருக்கும். பெரிய கொண்டை இருந்துச்சுன்னா சின்ன பழமா இருக்கும். இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த காயை நான் வெட்டி காட்டுறேன். இந்த பழத்தை பாருங்க, பழம் இவ்வளவுதான் இருக்கு. பழம் இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவு சின்ன பழம் ஒரு கைக்கு உள்ளாடி நிக்குது. நம்ம சின்ன ஒரு பால் மாதிரி இருக்கு. ஆனா அந்த கொண்டை பகுதியை பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நீளமா இருக்கு அந்த கொண்டை பகுதி. இது ஒரு சின்ன பால், நம்ம கிரிக்கெட் விளையாடுற பால் மாதிரி தான் இருக்கு, சின்னதா. இப்ப இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொண்டை பகுதி பெருசா இருந்துச்சுன்னா காய் சின்னதா இருக்கும். காய் பெருசா இருந்துச்சுன்னா கொண்டை பகுதி சின்னதா இருக்கும். ஏதாவது கொஞ்சம் அபூர்வமா தான் ஒரு சில பழங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஆப்போசிட்டா மாறி வரும். மத்த எல்லாமே இப்படிதான் இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு பால் மாதிரி இருக்குல்ல.